என்ன புடிச்சு கொடுத்துறல, நான் பாம்பு மாதிரிடா. பகை வச்சுட்டேன்டா உன் மேல, விட மாட்டேன் நானு. என்னைக்காவது ஒரு நாள் தூக்குடா உன்ன. டச்சே படா. தம்பி, வேற ஏதாவது டிசைன்ஸ் எடுத்து போடுங்க. இது பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. விலைய பாத்தீங்களா? 6800 ரூபாய். பரவாயில்ல. என்னங்க, போன வாரம் தான் என் பர்த்டேக்கு 10,000 ரூபாய்ல புடவை எடுத்தீங்க. இப்போ இவ்வளவு காஸ்ட்லி எடுக்கணுமா? இது பாரு, அன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு நம்மளோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி. காலத்துக்கும் நாம 2 பேரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள். ஸ்பெஷலா இருக்கணும். காஸ்ட்லியா இருந்தா பரவாயில்ல, நீ நல்ல காஸ்ட்லியாவே எடுத்து போடுப்பா. இது பாரு, இது எப்படி இருக்கு? வித்யா, நம்ம போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு தானே போனோம்? ஆமா. அப்போ திறந்திருக்கு. ஐயோ, தெரியலையேங்க. என்னங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், சத்தம் போடாம வா. என்னங்க, பீரோல போய் நகைலாம் இருக்கான்னு பாக்கட்டுமா? போய் பார்ப்போம். என்னங்க, உள்ள நகைலாம் இருக்குங்க. சரி வா, மேல போய் பார்ப்போம். என்னங்க, என்னங்க, என்ன? இங்க பாருங்க. ரத்தம். யாருங்க இது? தெரியலையே வித்யா. எப்படிங்க நம்ம வீட்ல வந்து செத்தா இவ? என்ன சார் பண்ணலாம்? இந்த செபாஸ்டியன் பொய் சொல்றானா இல்ல உண்மையை சொல்றானான்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம் சார். ஏன் சார்? 2 விஷயம். ஒண்ணு, இத்தனை வருஷம் அந்த வீரண்ணாவை எதிர்த்து எதிர்த்து நொந்து போய் இப்ப அவன் பொண்ணை எடுக்கிறோங்கிற பேர்ல அவனோட ஒன்னா கை கோத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்க. இந்த சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிற இவனை பாம்பா இல்ல கயிறாங்கிறத முழுசா தெரியாம எதையும் முடிவெடுக்க கூடாது. 2வது, எனக்கு மனிதர்களை கொஞ்சம் படிக்க தெரியும். ஒருத்தன் வாயை திறந்து 4 வார்த்தை பேசினா அவன் பேசுறது உண்மையா இல்ல பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். இவன் பொய் பேசல. பொய் பேசுறவனுக்கு இவ்வளவு துணிச்சல் வராது. நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சும் துணிச்சலா ஒருத்த
நான் ரகசியமா என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற இடத்துக்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனைய கிளப்புறான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இது அரசியலா பர்சனலாங்கிறது தெரியாம இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டா எப்படியும் விஷயம் வெளியில லீக் ஆயிடும். அதனால எது செஞ்சாலும் இங்க வச்சே செய்யணும். அதுவும் புத்திசாலித்தனமா செய்யணும். அவன் வெளியில போகவே கூடாது. சரி, அப்புறம் ஒரு வேலை பண்றேன் சார். அவன் கையில இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போய் அது உண்மையானதா பொய்யானதான்னு செக் பண்ணிடுறேன். ஓகே. அப்படியே அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு வேணி வீட்டுக்கு போங்க. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போட்டோவை மடக்கி காட்டி அவ அதுல போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் அவளுதான்னு விசாரிங்க. ஓகே சார். போலாம். அப்பா, நீங்க முதல்ல மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. வேணி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இவனை வெட்டி கொன்னுடுவாரேன்னு பாக்குறேன். நீ இப்ப கொடுத்திருக்கிற தண்டனை தாங்கிட்டு இப்படி பொணமா நிக்கிறத விட அது பெட்டர் வேணி, அது பெட்டர். என்ன கொல்லட்டும். வர சொல்லு உங்க அப்பாவை. நான் பேசிக்கிறேன். டேய், யார நீ? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வேணி, நான் எங்க அப்பாக்கு இது வேண்டாத டென்ஷன்டா, வேண்டாத டென்ஷன். வேணி, 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 வேணி. என்னாச்சு வேணி? வேணிமா? வேணி, 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 வேணி.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.